என் இருதயத்தை அவன் அறிந்திருக்கிறான். அதனால்தான் தாவீது சில நேரங்களில் பாவம் செய்த பொழுதும் மீறுதல்கள் அவன் வாழ்க்கையில வந்த பொழுதும் இமீடியட்டா அவன் போன இடம் தேவன் மாற்றும். நீர் எதை விரும்புகிறீங்க ஆண்டவரே, நீர் எதை எனக்காக என்ன வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதை செய்ய நான் தெரிந்து கொள்வேன். ஆனால் அவர் இருதயத்துக்கு ஏற்றவளாய் நீயும் நானும் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குரியதை செய்து முடிப்பார். ஆமென். சொல்லுங்க, உங்களுக்குரியதை செய்து முடிப்பார். He knows the time and the season and he is in control of everything. எல்லாவற்றும் அவருடைய பலத்த கைக்குள்ள இருக்கிறது. நாம் மனிதர்கள் சில நேரங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். We are mere mortals. Bible says we are mere mortals. We are bound to fail. We are bound to fail. நாம் சில நேரங்களில் என்ன பண்ணுகிறோம்? குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். None of us are perfect. None of us are அப்படி பர்ஃபெக்ட் என்று சொல்லுவோமானால் தேவனை நாம் என்ன செய்கிறோம்? இன்பர்ஃபெக்டை பர்ஃபெக்டாய் மாற்றுகிறவர் நம் தேவன். ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு பேசுங்க. மனுஷர்களை மறைத்து நீர் வெளிப்படுத்துங்கப்பா. நீர் வெளிப்படுங்க, நீர் வெளிப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தை அக்னியா எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரட்டும். எங்களை சுத்திகரிக்கிற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி சுவாமி. எங்களை சுத்திகரிக்கிற உம்முடைய வார்த்தை, the word that cleanses us, the word that Lord brings grace into our lives. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஆராதித்திருக்கிறோம். இப்பொழுது வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவரே, வார்த்தைக்காக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்வோம். தாழ்ந்து நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பிசாசு வார்த்தையை திருடி போடுவான். வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தையினால் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தகப்பனே, இன்று கூட வார்த்தை எங்கள் மத்தியிலே வருவதாக சுவாமி. தேங்க்யூ இன் ஜீசஸ் நேம். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. God does not do anything without his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தை என்று வேறு எந்த காரியத்தையும் நடப்பிப்பதில்லை. ஒன்று நினைத்துக் கொள்வோம், கர்த்தரை நம்பி அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எவ்ரிதிங், சகலமும். அந்த வார்த்தை என்னை பல முறை என்னை பலப்படுத்தி இருக்கிறது. இட் ஹஸ் ஸ்ட்ரென்தன்ட் மீ in times of pain, in times of rejection, in times of betrayal. all the இந்த மாதிரி காலகட்டங்களில் என்னை பலப்படுத்தினது ஒரே ஒரு காரியம், இதுவும் நல்லதுக்கே ஆண்டவரே. தூற்றுகிற நேரமும் நல்லதுக்கு, போற்றுகிற நேரம் வரும். ஆகையினால தூற்றுகிறது வந்தாலும் அதையும் நான் கிரேஸ்ஃபுல்லாக எடுத்துக்குவேன் ஆண்டவர். எத்தனை பேர் இங்கே சொல்ல போகிறோம்? நாம ஆண்டவர் எல்லாவற்றும் நான் கிரேஸ்ஃபுல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஐ ஹாவ் டு டேக் எவ்ரி திங் வித், உலகத்தில் சொல்லுவாங்க யூ ஷுட் டேக் எவ்ரி திங் வித் பிஞ்ச் ஆஃப் கிரேஸ். நான் சொல்கிறேன், நான் என்று சொல்லும்போது நான் என்று சொல்வது தான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சபையை மிகவும் நேசிக்கிறார். ஒருவன் சபையை நேசித்தால், தேவ ராஜ்யத்தை நேசித்தால், அவன் வாழ்க்கையில் அதை நாம் துல்லியமாக காண முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்கிறவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. பணம் இருப்பதனால அல்ல, இல்லாமையிலும் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இந்நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாட்சியாக. இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரவர்களுக்கு என்று ஒரு வாஞ்சை இருக்கும். அதை நாம் எல்லாருடைய வாஞ்சையை நாம தீர்க்க முடியாது. கர்த்தர் தான் எல்லாருடைய வாஞ்சியும் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒன் திங் லெட் மீ டெல் யூ திஸ் மார்னிங், ஆண்டவரை பற்று கொள்கிறதுல பால் மாறாதீங்க.
சொல்லுங்கள், பால் மாறாதீங்க. பால் மாற மாட்டேன். ಅದಕ್ಕೆ எப்படி சொல்லலாம்? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಹೇಳ್ಬೋದು? ಹಿಂಜರಿಯೋದಿಲ್ಲ ಹೇಳ್ಬೋದಾ? తెలుగులో ఎట్లా చెప్పచ్చు? ఐ విల్ నాట్ హెసిటేట్. ఏమా? వెను తిరగను. मैं नहीं हिचकिचाऊंगी या क्या बोलते हैं? கர்த்தரை பின்பற்றுகிறது இல்லை. ஏன்னா எல்லா நேரமும் நல்லா இருக்கிறது இல்லைங்க. ஒரு ஊழியக்காரியாய் சொல்லுகிறேன், தேவனை ஒரு 30 வருஷமாக பின்பற்றுகிற 30 வருஷத்துக்கு மேன்பாக, அப்படின்னா ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது 30 வயசு இல்லை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம். I was very young when I got to know the Lord. நான் ஆண்டவரை அறிந்த போது மிகவும் இன்னும் ரொம்ப யங் ஏஜ்லேயே ஆண்டவர் என்னை பிடித்தார். அதற்குள்ளவே பல காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரை ருசிக்க கர்த்தர் செய்தார். அப்போ ஆண்டவரை பின்தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்கிறதில்ல. பால் மாறக்கூடாது. சொல்லுங்க, பால் மாற மாட்டேன். நான் ಹಿಂಜರಿಯೋದಿಲ್ಲ. ಮುಜುಗರ ಬಂದರು, காரியங்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், என்னை பகைத்தாலும், என்னை தூஷித்தாலும், என்னை அவமதித்தாலும், என்னை அவதூறாய் நினைத்தாலும், ஒன்று மாத்திரம் நிச்சயம், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். எந்த நேரத்தில் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற்றி போடுகிறார். அதை நான் அனுதினமும் ருசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அந்த பாடுகள் ஊராய் போகும்போது, பேச்சுகள் ஊராய் போகும்போது, இட் இஸ் நெவர் ஈஸி ஆன் மீ. ஐ எம் டெல்லிங் யூ ஆல்வேஸ். நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், லைஃப் ஹேஸ் நெவர் பீன் ஈஸி ஆன் மீ. பார்ப்பதுக்கு அப்படி இருந்தாலும் லைஃப் ஹேஸ் நெவர் பீன் ஈஸி. பல கஷ்டங்கள் மத்தியில், பல வார்த்தைகள் மத்தியில் தேவன் நிலை நிற்க செய்த ஒரே ஒரு காரியம் அவருடைய அழைப்பு மட்டும்தான். அழைப்பு முக்கியம். அழைப்பை விட்டுவிடக்கூடாது. You and me shall not give up on the calling that the God has called us with. Amen. சொல்லுங்க, calling is important. அழைப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் அழைப்பில் நின்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் செய்வார். நிறைய நேரங்களில் அழைப்பு, you should not step out of your calling. Anybody here? Many times we don't understand and we step out of our calling. நமக்கு வைத்திருக்கிற அழைப்பை மீறி நம்ம நிறைய நேரங்களில் we lose out on what God wants to do in our lives. அப்போ அழைப்பை நம்ம மிகவும் கனப்படுத்த வேண்டும். நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 142, 142, கீர்த்தನೆ 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கூப்பிடுகிறேன், கெஞ்சுகிறேன். I want in other languages also. வாசிங்க மறுபடியும். ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಡುವೆನು, ಯೆಹೋವನಿಗೆ ಕೂಗಿ. 2 காரியங்களுங்க இந்த சங்கீதம். நீங்கள் 141, 42, 43, அதே 43:1 படிச்சு பாருங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். ஒரு மனுஷனுடைய ஆசை, ஒரு மனுஷன் தேவனை அறிந்தால், if a man knows who God is, I'm just putting it generally now, ஒரு மனுஷனுக்கு தேவன் யார் என்று தெரிந்தால் உடனே, இல்லை என்றால் நம்மளை விட இப்போ டீச்சர் என்று தெரிந்தால் என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட சில காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி தானே? அப்போ நம்மளை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால், நம்மளை விட கொஞ்சம் சில காரியங்களை அவங்க சாதித்து இருந்தால், நம்மளை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால், வாட் வில் பி அவர் நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பார்ப்போம். அப்போ இவர் தேவனாய் இருப்பதினாலே, because he is God, because David knew that he was God. படிங்க நான் சொல்றேன். I cried aloud to the Lord, I lift up my eyes to the Lord. ಯೆಹೋವನೇ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಿಸು, ನನ್ನ ಬಿನ್ನಹಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡು. அப்போ
ஆண்டவர் இன்னார் என்று அறிந்தால் அவரிடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சில காரியங்களை நம்ம கேட்போம். அப்போ கேட்டது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஏன் சிலருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? ஐ வாண்ட் us to answer that this morning. ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. ஆண்டவரே, சில ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை? I am praying for many days. Others are praying for me. But still I don't see the breakthrough. எனக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. அந்த ஜெபத்தை நான் எத்தனை முறை ஏறெடுத்து என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கதறி அழுகிறேன். ஆனாலும் என் ஜெபத்திற்கு என்ன வரவில்லை? பதில் வரவில்லை என்று பல நேரங்களில் பல பேருடைய சத்தங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி, O Lord, hear my prayer, listen to my cry for mercy. அப்படி என்றால் ஒரு இரக்கத்திற்காக இவன் கேட்கிறான். அப்போ இரக்கத்திற்காக யார் இடத்துல கேட்க முடியும்? இரக்கம் உள்ளவர் இடத்துல கேட்க வேண்டும். அவர் இரக்கம் உள்ளவர் என்று அறிந்து he's making a personal prayer. ஒரு பர்சனலான ப்ரேயர் அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு இரக்கம் வேணும் ஆண்டவரே. I need mercy. There are two different things. Grace and mercy are two different things. கிருபையும் இரக்கமும் வேற. கிருபை வேற, இரக்கம் வேற. சில நேரங்களில் நமக்கு கிருபை இருக்கிறது, ஆனால் நாம் இரக்கத்தை கேட்க வேண்டும். நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும். If you want God to answer your prayer, you need God's mercy. தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய இரக்கம். அதனால் தான் தாவீது நல்லா அறிந்திருந்தான். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இல்லாமல் உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதாது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் வேண்டும். ஏனென்றால் உம்முடைய இரக்கத்தினால தான் நான் பிசாசை ஜெயிக்க முடியும். நான் எதிர்வல்லமைகளை எதிர்கொள்ள முடியும். I can face failures if I have your mercy. It's very important this morning. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. நிறைய நேரங்களில் என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னும் இரக்கத்திற்காக நான் கேட்கல, நான் கிருபையை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Ours is never a grace preaching. Grace is always there for those who have mercy. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை அள்ளி தருகிற தேவன். அதனால நாம் கிருபையை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ முடியாது, நமக்கு இரக்கம் தேவை. ஆண்டவருடைய தயவு தேவை. we are not, சில நேரங்களில் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், நாமளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்போம், நான் எனக்கு நிறைய என்ன இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படி என்றெல்லாம் பேசி கேட்டு இருப்போம். ஆனால் என்ன இருக்காது என்றால் they don't have the mercy. Our God is a God of grace and our God is a God of mercy. You and me should learn to cling to His mercy. அவருடைய இரக்கத்தை நான் பிடித்துக்கொள்ள, நீ பிடித்துக்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். உன் ஜெபம் வல்லமையாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தருடைய இரக்கத்திற்காக கேளு. ஏனென்றால் நீயும் நானும் we are not perfect people. நிறைய நேரங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய இடங்களிலே விழுந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய இடங்களிலே வார்த்தைகளை மீறி பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினாலே ஆண்டவரே, இந்த காலை வேளையில எனக்கு இரக்கம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். தாவீது இடத்துல இருந்த ஆண்டவர் சொன்னார், இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் தாவீது ரொம்ப ரொம்ப நல்லவன் என்றல்ல. One day I was praying and I was asking this revelation. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றால் என்ன ஆண்டவரே? அவனுடைய வாழ்க்கை பார்த்தா பயங்கரமா இருக்கு. சும்மா இருந்த உரியாவின் மனைவியே அடையும்படியாய் உரியாவை கொன்று போட்டான். ஊரெல்லாம் எல்லா காரியங்களும் செய்தான், பல காரியங்களை செய்தான். இவனை போய் உமக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறீங்களே ஆண்டவரே? இது this was a big question in my mind. இதனா ஒரு கொஸ்டின் வந்துட்டா நான் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இதுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுங்க. வேறு இடத்துல கேட்க முடியாது பாருங்க, அவர் தானே ஆத்தர், அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் அதுக்குரிய ரெவலேஷனை கொடுக்க முடியும்.
வேறு இடத்துல இருந்து கேட்டால் அதுக்கு பல கூகுள் என்சைக்ளோபீடியாவா இதெல்லாம் விக்கிபீடியா கீக்கிபீடியாலாம் இதுக்கு என்ன ஆகாது. ஆண்டவர் இடத்துல மட்டும்தாங்க ரெவலேஷன் இருக்குது. இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, ரெவலேஷன் இஸ் இன் அவர் ரெவலேஷன் இஸ் பிலாங்ஸ் டு த லார்ட். தேவன் தான் சில காரியங்களை ரிவீல் பண்ண முடியும். வார்த்தைக்குரிய வெளிச்சம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. யாரோ எத்தனையோ அவர்களுடைய இன்டர்பிரேஷன்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு உம்முடைய வெளிச்சம் என்ன இருக்கிறது என்று கேட்டு கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொன்னது என்ன தெரியுமா? தாவீது பல காரியங்களில் தவறி போயிருந்தான். ஆனால் ஒன்று மாத்திரம் அவனுக்கு தெரியும், என் இருதயத்தை எனக்கு என்ன, என் இருதயம் என்ன விரும்பும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால தான் நான் சொன்னேன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. திஸ் ரெவலேஷன் எனக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. என் இருதயத்தை அவன் அறிந்திருக்கிறான். அதனால்தான் தாவீது சில நேரங்களில் பாவம் செய்த பொழுதும் மீறுதல்கள் அவன் வாழ்க்கையில் வந்த பொழுதும் இமீடியட்டாக அவன் போன இடம் தேவன் மாற்றம் தான். இமீடியட்டாக ஆண்டு சொன்ன, ஆண்டவரே உம் கையில் நான் விழுந்துடுறேன்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் நாம் அப்படி சொல்வதில்லை. அதுதான் இரக்கத்தை கேட்கிறவர்கள். இரக்கத்தை கேட்கிறவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆண்டவரே, நீர் தண்டித்தாலும் நீர் என்ன தண்டியுமே அன்றி நான் உம்மைக்கு தண்டனை பண்ணாலும் உம்மால வரட்டும் என்று சொல்வார்கள். They are willing to lay their lives in the hands of the Lord. சொன்னா பாருங்க, எதை தெரிந்து கொள்றேன்? ஆண்டவரே உம்முடைய கையில் விழுறேன். I fall into your hands ஆண்டவரே. நீங்க பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என்னை அடிங்க பரவாயில்ல ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தான். அதனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு என்ன வேணும்னு இவனுக்கு நல்லா தெரியுது, அதனால்தான் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னான். நான் இரக்கம் உள்ளவர் என்று தெரியும், நான் கிருபை உள்ளவர் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் என்று தேவன். அதனால்தான் என் இருதயத்துக்கு does it make any sense this morning? David is after my own heart. அப்படி என்று சொன்னால் he knew the heart of God. He did what the heart of God wants him to do. இந்த காலவேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லணும். ஆண்டவரே, நான் நல்லவங்களாக இருப்பதுனால அல்ல ஆண்டவரே, ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்து சொல்லணும். உம்முடைய இருதயத்துக்கு எது விருப்பம் ஆண்டவரே? நீர் எதை விரும்புகிறீங்க ஆண்டவரே? நீர் எதை எனக்காக என்ன வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே? அதை செய்ய நான் தெரிந்து கொள்வேன். ஆனால் அவர் இருதயத்துக்கு ஏற்றவளாய் நீயும் நானும் மாற முடியும். அவர் இருதயத்துக்கு நேராய் எவ்வளோ பியூட்டிஃபுல்லுங்க சார். ஏன்னா நம்முடைய இருதயம், நான் சொன்னேன், தட்ஸ் வாட் லாஸ்ட் வீக் ஆல்சோ வி ஹர்ட். நம்ம இருதயத்தை நம்ம நம்ப கூடாதுங்க. ப்ளீஸ் நம்பாதீங்க நம்ம இருதயத்தை. நான் என்னைக்கும் நான் சொல்லிக் கொள்கிறது, ஏன்னா இது மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. உலகம் சொல்லுகிறது ஏன்னா டூ ஆஸ் யுவர் ஹார்ட் சேஸ். என்ன பண்ணுற, அந்த பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. தேவ வார்த்தை அப்படி சொல்லாது. தேவ வார்த்தை சொல்லும், அவருடைய இருதயத்தை பாரு, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் நீ செய்ய. அப்போ நீ என்ன ஆயிடுவாய்? உன் இருதயம் சரியாய்விடும். ஆமென். இப்போ தொடர்ந்து வாசிங்க, என்ன கேட்குறான்னு. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். கர்த்தாவே, எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறோம், கர்த்தாவே நீர் என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. இது முதல் முறை இல்லை, நான் பல முறை கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு விசை சொல்லுகிறேன், இரக்கம் நிறைந்தவராய் எனக்கு இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. I need mercy in some of the areas of my life. சில காரியங்கள் சரியில்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில், உம்முடைய இரக்கம் அங்கே வந்து அந்த காரியத்தை எனக்கு மாற்றி கொடுங்க ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். இரக்கம் வந்தால் தான் மாற்றம் வரும். அந்த மாற்றம் வந்தால் ஜெபங்கள் கேட்கப்படும். ஏனென்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் சரியாக இருக்கிறோம் என்று. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் வரும் பொழுது அவர் காண்பித்துக் கொடுப்பார், இந்த காரியத்தில் நீ வெளியில வரணும், இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பது கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வெளிப்படுத்தும். ஆமென். ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. இன்னைக்கு என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய இரக்கம். எவ்வளவு அழகா கேட்டான் பாருங்க, எவ்வளவு அழகாய் கேட்கிறான். கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எதனால நீங்க செய்யுங்க, இரக்கம் பெற்று எதனால எனக்கு பதில் வேணும் ஆண்டவரே? எதனால உம்முடைய நீங்க இனிமே ஜெபிக்கும் போது பதிலுக்காக ஜெபித்து எல்லாரும், all of us have something that we are praying for or somebody that we are praying for.
யாருக்காகவோ எதுக்காகவோ நம்ம எல்லா நேரங்களும் எல்லாருக்கும் ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இன்னைக்கு இவன் சொல்கிறான், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய நேரத்தில் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உம்முடைய நீதியில் எனக்கு செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஆண்டுடைய நீதி என்றால் என்ன, ஆண்டுடைய நீதி என்றால் என்ன. வசனம் கணுதல் ஓதிமா. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಿಸು, ನಿನ್ನ ನೀತಿ ಸತ್ಯತೆಗಳಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ನನಗೆ ಸದುತ್ತರ ಬೇಕಾಗಿದೆ, ಆದರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಾದರೂ ನಾನು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸೋದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ದಯೆಯಿಂದ ನನಗದು ಬರಲಿ. நீங்கள் அதை சரிப்படுத்தி எனக்கு கொடுங்க. நீங்கள் அது உம்முடைய கரத்தை வைத்து எனக்கு மாற்றி கொடுங்க. உம்முடைய சித்தத்திலிருந்து எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கால வேளை என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. உம்முடைய இரக்கம் மட்டும்தான் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் அதனால் தானே சிந்தப்பட்டது. அந்த இரக்கம் தான் எனக்கு இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என் கடினங்களை மாற்ற முடியும். என்னுடைய வார்த்தைகளை மாற்ற முடியும். என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும். உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை ஆண்டவரே. யார் தெரியுமா இரக்கத்தை கேட்பாங்க? those who are humble and meek. தாவீது இடத்துல இருந்தது என்ன தெரியுமா? அவன் ரொம்ப எப்படிப்பட்டவனா இருந்தான்? தன்னை தாழ்த்த அறிந்தவர்கள் இரக்கத்தை கேட்பாங்க. 2 பேருடைய ஜபத்தை நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். ஆண்டவர் கவனித்து கொண்டிருந்தார். ஆலயத்துக்கு வந்தான் ஒரு ஆயக்காரன், இன்னொருத்தர் என்ன வந்தான்? a publican and a sinner. 2 பேரும் என்ன பண்ணாங்க? தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தாங்க. 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் வந்தாங்க. அந்த ஜபம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ஜபங்க. பல ஜபங்களிலே சில ஜபங்கள் ஆண்டவருக்கு பிடித்ததாக இருக்கிறது. அதுக்கு தான் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணாங்க? 2 பேரும் ஆண்டவரை தான் தேடி வந்தாங்க. both of them came seeking God. 2 பேருமே தேவன் யார் என்று அறிந்திருந்தாங்க. 2 பேருக்குமே ஒரே விதமான நிலைமைகள் இல்லை. ஆனால் 2 பேருமே ஒரே தேவனை ஆராதித்து வந்தார்கள். ஆனால் 2 பேருடைய உள்ளமும் வேற வேறாக இருந்தது. ஒருத்தன் என்ன எப்படி ஜெபித்தானா? if somebody finds it quickly, அதை எடுங்க. the publican, the sinner, 2 பேருடைய ஜெபம். ஒருத்தன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணா? தன்னுடைய பெருமைகளை பேசிக்கொண்டிருந்தான். எடுத்தவங்க வாசிங்க. ಹೇಳ್ಬೇಡಿಮ್ಮ, ವಚನ ಹೇಳಿಮ್ಮ. ವೆರಿ ಗುಡ್. ಜಸ್ಟ್ ಕ್ಲಾಪ್ ಹ್ಯಾಂಡ್ ಯುವರ್ ಹ್ಯಾಂಡ್ ಫಾರ್. ವೆರಿ ಗುಡ್. ಲೂಕಾ ವೆರಿ ಗುಡ್. ಲೂಕಾ 18ರಲ್ಲಿ 9 ಓದಿಮ್ಮ. ಒಬ್ಬನು ಯಾರು? ಒಬ್ಬನು ಸುಂಕದವನು. எப்படி சொல்றான் பாருங்க. இது இரக்கத்தை கேட்கல, இது கிருபை எனக்கு இருக்கிறதாக நினைத்து கொண்டு சொல்லுகிறான். என்ன சொல்றான் சொல்லுங்க, படிங்க தமிழ்ல. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனால். அப்போ அவன் தன்னைத்தான் என்ன பண்ணிக்கொள்கிறான்? அவன் தன்னைத்தானே ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சிருக்கிறான். அவன் நினைக்கிறான் அவன் செய்யறதெல்லாம் கரெக்டு. அவன் நினைத்திருக்கிறான் மற்றவர்களை போல நான் இல்லை. யாரை போல இல்லைன்னு சொல்றான் பாருங்க. யாரை போல இல்லையா சொல்லுங்க ஒன்னொன்னா. யாரை போல இல்லை? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். அப்போன்னா இப்படிப்பட்ட மனுஷர்கள் மத்தியில் அவன் வாசம் செய்கிறான். தினந்தோறும் இப்படிப்பட்ட மனுஷர்களை பார்க்கிறான். அவனை யாரோடு ஒப்பிட்டுக் கொள்கிறான் தெரியுமா? நான் இன்னைக்கு சொல்கிறேன். டுடே ஜஸ்ட் டேக் திஸ் வேர்ட் ஆஸ் அ ரேமா,
ஆஸ் அ சஜஷன் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட் காட். ஆண்டவருடைய சஜஷனாக நீங்கள் இங்கேருந்து கொண்டு போங்க. நீங்கள் யாரோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க? யாரோடு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? With whom are you comparing your spiritual life? Most of the time we are comparing our spiritual life with the worldly people, with the worldly standard. நீங்க worldly standardல எவ்வளவு நீங்க கம்பேர் பண்ணாலும் அவங்கள விட கொஞ்சம் பெட்டரை போல உங்களுக்கு தெரியும். ஐ எம் நாட் சேயிங் அப்படிதான் என்று தெரியும். யார் கூட கம்பேர் பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் லைஃபை? நிறைய பெரிய தப்பு. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் அவங்கள விட நம்ம பெட்டர். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுறது யார் கூட தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை, நீ என்ன மார்க் வாங்கினேன்னு ஒரு நாளும் சொல்லாது. ஒரு நாள் அதோட மார்க்கு, அந்த பையன் வந்து வெறும் சயின்ஸில் ஃபெயிலு, இந்த பையன் வந்து மேத்ஸில் ஃபெயிலு, அந்த பொண்ணு வந்து 10th ரேங்க்கு, 10th இல்லை லாஸ்ட் ரேங்க்கு, இப்படி மற்றவங்களை தான் சொல்லும். தன்னுடைய மார்க்கு சொல்லவே சொல்லாது. அதே யார் கூட சொல்லாது. ஃபஸ்ட் ரேங்க்கு அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்கள விட இவங்க பெட்டரா. அவங்க வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? 50க்கு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? அவங்க 50க்கு 20 வாங்கியிருக்காங்க, 15 வாங்கியிருக்கிறாங்க, 13 வாங்கியிருக்கிறாங்க. இப்படி தான் சொல்லும். இது எவ்வளோ வாங்கியிருக்குது? 15க்கு 30 வாங்கியிருக்கு. இது 30க்கு கீழே இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும். நான் ஒரு நாள் நினச்சேன், ஏன்னா கிளாஸில் அப்போ ஃபஸ்ட்டு வர்றதே யாரும் இல்லையா? எல்லாமே இதோட மார்க் வச்சு தான் கீழே சொல்லுது. இதோட மார்க் வச்சு மேலே ஒரு நாளும் சொன்னதே இல்லை. எப்படி தான் இது? அதை மாதிரி இவனுக்கு என்ன தெரியுமா? இவன் கம்பேர் பண்ணுறதெல்லாம் எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரோடு கம்பேர் பண்ணணும்? யாரோடு who should you imitate and who should you be comparing yourself with? எப்போ இவன் என்ன பண்ண எங்கே விழுந்துட்டான் தெரியுமா? இவன் எங்கே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகிறோம் தெரியுமா? எங்கே விழுந்து போகிறோம்? ஏன் நம்ம ஜெபங்கள் சில நேரங்களில் கேட்கப்படாமல் போய்விடுகிறது தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? யாரோட கம்பேர் பண்ணுமோ அவங்களோட நம்ம பெட்டர்ப்பா. நான் இவங்களோட நான் பெட்டர், அவங்களோட நான் பெட்டர், நான் 5 மார்க் வாங்கினோட நான் பெட்டர், நான் 3 மார்க் வாங்கினவங்களோட நான் பெட்டர். இப்படி என்று கம்பேர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்து போய் கொண்டிருக்கிறது என்று மறந்து போகாத. இந்த வாட்டி 30 என்றால் அடுத்த வாட்டி 25 போய்விடும். லக்கு மேலோனதாக இருக்க வேண்டும். Don't compare yourself with people whom you are not supposed to compare. நிறைய நேரங்கள் இந்த கம்பேரிசன்னால ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து கொண்டிருக்கிறது. என்ன கம்பேர் பண்ணுகிறான் பாருங்க. யாரோடு கம்பேர் பண்ணுகிறான்? பரிசேயன். அவன் பாவி, அவன் ஆண்டவரை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அவன் ஊருக்கே தெரியும் பரிசேயர்கள் என்ன பாவிகள் என்று ஊருக்கே தெரியும். அவனோடு இவனை கம்பேர் பண்ணி கொண்டு போனார். பார்த்தால் இவன் பெட்டராய் தெரிந்தான். அவர்களோடு கம்பேர் பண்ணா இவன் ரொம்ப பரிசுத்தவானாய் தெரிந்தான். உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவதும் உன்னை பரிசுத்தமாய் நிறுத்துவதும் கர்த்தர் மட்டும்தான். என் வாய் என்னை புகழாது இருப்பதாக. சில நேரங்களில் எனக்கு நான் கற்றுக்கொண்ட சில காரியங்கள், அதனால சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓ இவங்க ரொம்ப இல்லை. I don't use my mouth to praise myself. I will never do it. You and I suggest that none of you should do it. ஏனென்றால் என் புகழ்ச்சி என் தேவன் மட்டுமே. என்னை புகழ்கிற புகழ்ச்சி நான் என்னையோ புகழ்ந்து கொண்டால் ஒரு நாள் இகழ்ச்சி வரும் பொழுது அசிங்கமாய் போய்விடும். நம் வாய் நம்மளை என்ன பண்ணக்கூடாதான்? புகழக்கூடாது. நிறைய நேரங்களில் பாருங்க, சில பேர்கிட்ட நீங்க பேசுங்க, ஐ ஆம் லைக் திஸ், ஐ ஆம் லைக் தட், ஐ நோ தட், ஐ நோ திஸ், ஐ ஆம் குட், ஐ ஆம். எப்படிங்க ஜெபங்கள் கேட்கப்படும்? எப்படி ஜெபத்திற்கு பதில் வரும்? How? எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பா? நான் 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 என்று சொல்வோமானால் அந்த ஆயக்காரன் கிட்ட இருந்த தாவீதை போல இருந்தா. தாவீது இந்த ஆயக்காரன் பாருங்க, தன்னை என்ன பண்ணா? எப்பவுமே he thought he was better than him, he was better than them, he was better than them. ஆனால் உள்ளே பார்த்தா அவர்களை விட இவன் என்னவா இருந்தான். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் யோசிக்கிறேன் சில நேரங்களில்
ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ஆயக்காரனையும் இவனையும் ஒன்றா வர வச்சார். சில நேரங்களில் நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். நீ நினச்சிட்டு இருக்கிற நீ தான் பிக்குன்னு, உன்னை விட பிக்கு, என் கண்ணில் பிக்கானவங்களை உன் பக்கத்தில் நிற்க வைப்பேன். உன் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஆனால் நீ தான் அதை என்ன பண்ணல. 2 பேர் தான் ஆண்டவர் கவனிக்கிறாரு. இவனும் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அது பத்தாம சொல்றான், பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை விட நான் பெட்டர் ஆண்டவர். என்ன துணிச்சலுங்க இவனுக்கு. என்ன சொல்றான், இவனை விட நான் என்ன பெட்டர். எங்கேயோ பார்த்துருப்பான், சில குறைகள் அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கும். குறைகள் இல்லாதவங்க இல்லை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், மற்றவருடைய குறைகளை நாம் பேசாதிருப்போமாக. மற்றவருடைய குறை தீர்க்கிறவங்க நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். We are nobody. We are nobody. Today the Holy Spirit God is asking us to be very careful with what we speak. எல்லாரும் குறை உள்ளவங்க தாங்க, யாருமே குறையற்றவர்கள் இல்லை. கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். நான் எப்படி அவர்களை பார்க்கிறேன், நீங்க எப்படி அவங்களை பார்க்கிறேன்னு விட்ட அது முக்கியமே இல்லை. சொல்லுங்க, முக்கியமே இல்லை. இன்னைக்கு சொல்லிடுங்க, முக்கியமே இல்லை எனக்கு, அது முக்கியமே இல்லை எனக்கு. நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்களோ அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். நீங்க என்ன எப்படி வைத்திருக்கிறீங்களோ அதுதான் எனக்கு முக்கியம். என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, என்கிட்ட வருதோ போவதோ, அதை பற்றி அல்லாண்டவரே, நீங்க என்னை பற்றி என்ன வைத்திருக்கிறீங்களோ அதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் ஆண்டவரே முக்கியம். இவன்கிட்ட குறையில்லைன்னு நான் சொல்லலை. இவன் ஆயக்காரன் தான், ஆண்டவருக்கு தெரியும். இவன் ஆயக்காரன் தான், இவன் பல காரியங்களே செய்தவன் தான், மற்றவங்கிட்ட வசூலித்தவன் தான், இரக்கம் இல்லாதவன் தான் இவன். இவன் என்னப்பட்டவன், நல்லவன் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, அவர் பார்வையில் யார் நல்லவங்க என்பது தான் முக்கியம். அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஆண்டவர் எனக்கு முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன உங்களை வைத்திருக்கிறாரோ நீங்கள் மறந்து போயிடுவீங்க, அதை விட்டு விலகி போயிடுங்க. பீப்புள் வேர்ல்ட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் டேக்ஸ். நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்படித்தான், இவங்க இப்படி தான் செஞ்சுருப்பாங்க, இவங்களுக்கு இங்கேருந்தான் வந்திருக்கோம், அங்கேருந்து மட்டும்தான் வரும். உண்மையாக சொல்கிறேன், கரங்கள் சுத்தமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இந்த சபையில் உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன், கரங்கள் சுத்தமாக இருக்குது. கரங்கள் எப்பொழுதுமே சுத்தமாய் வைத்துக்கொள்ள அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஜீவன் பிரியும் வரையும் கர்த்தர் எங்களுக்கு அது கிருபை பாராட்ட வராங்க. கரங்கள் சுத்தமாக இருக்க, உழைத்து தேவனுக்காக வாழ கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். So it's not at all important when you keep listening to people. அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் வர 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 நீ என்னவாய் மாறி விடுவாய், என்ன மாறி விடுவாய், உன்னுடைய தன்மை மாறி போகும்படியாக அப்படி வார்த்தைகள் வருகிறது. நான் ஒன்று சொல்வேன், ஆண்டவரே இது எல்லாவற்றையும் விட நீர் என்னை பற்றி நினைத்திருக்கிறதான் உத்தமமும் உண்மையும் உள்ளது ஆண்டவரே. நான் குறைவுள்ளன் தான் ஆண்டவரே. அதுக்கு தான் ஆயக்காரன் பெஸ்டான ஒரு ஜெபம் செய்தான். 2 பேரும் வந்தாங்க, ஒருத்தன் செய்தான் ஒரு ஜெபம். அதற்கு என்ன இல்லை, என்ன தெரியுமா, ஜெபம் செய்யும்போது இவன் ஆண்டவருக்கு இவன் சொல்லிக் கொடுக்குறாங்க. சில பேர் ஜபிக்கும் போது ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யாருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்குற ஜபங்கள் நம்ம வாழ்க்கையில் வராதமில் இருப்பதாக. ஆண்டவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவருக்கு என்ன சொல்கிறான், என்னை பற்றி அவருக்கு சொல்லணுமாங்க, என்னை பற்றி அவருக்கு தெரியாதாங்க, என்னை பற்றி அவருக்கு தெரியாதா? அப்போ என்ன சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் we teach God, we can ask God but should never have the துணிகரம், should not have the pride to ask to teach God. இன்னைக்கு நமக்கு சரிப்படுத்திக் கொள்வோம்.
அதுதாங்க மற்ற அவங்களுக்கு அப்படி செய்யுங்க, அவங்க அப்படி இல்லை, அவங்க நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போகல இல்லைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? He was trying to teach God. பட் இந்த ஆண்டவர் சொன்னார், உன் பக்கத்தில் ஒருத்தனை வர வைக்கிறேன், உன் பக்கத்தில் ஒருத்தன் வந்து நிற்கிறான். நீ எப்போ வீட்டிலேருந்து ஆலயத்துக்கு புறப்பட்டியோ அவனும் ஆலயத்துக்கு வரும்படியா இந்த நேரத்தை நான் குறித்திருக்கிறேன். 2 பேருடைய எக்ஸாம்பிளும் இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன். இந்த கர்த்தர் சொல்வார், அவனையும் அறிந்திருக்கிறேன், உன்னையும் அறிந்திருக்கிறேன். ஆலோசனைகள் வருவதற்கு முன்பாக அறிந்த தேவன். பாருங்க, சொல்லுங்க. ಆದರೆ ಆ ಸುಂಕದವನು ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು, ಆದರೆ சொல்லுங்க. இப்போ 2 பேருக்குள்ள பிரிப்பது என்ன தெரியுமா? ಆದರೆ. மற்றவளுக்கும் எனக்கும் பிரிப்பது என்ன தெரியுமா? ಆದರೆ. ಇತರರಿಗೂ ನನಗೂ ನನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವುದು ಯಾವುದು? ಆದರೆ. ಹೇಳಿ, ಆದರೆ. हिंदी में कोई है क्या? हिंदी में है? नहीं. तेलुगु में है? ಐತೆ. ಅಟ್ಲೇ ಉಂದ దాంట్లో ಐತೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಐತೆ ಅಂದರೆ ಏನು? ಇದೇ ಅಂತ ಅಲ್ವಾ? ಐತೆ. ಅದಕ್ಕೆ ಭಾಷೆಗೆ ஒரு பாஷையில் தான் போகணும். ಆದರೆ, ஆனால். அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆனால் வித்தியாசம். சொல்லுங்க, ஆனால் வித்தியாசம். ஆனால் வித்தியாசம். அவன் சொல்கிறான், நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க, ரொம்ப தாழ்மையாக சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்று. வாயில் இல்லை, இருதயத்திலிருந்து சொல்லணும். வாயிலிருந்து சொல்ல பல பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வாயில் ரொம்ப தாழ்மையாக பேசுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் தாழ்மை இருக்காது. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் சந்தித்து ரொம்ப பரிதாபமானவங்க. வாயில் மாத்திரம் ரொம்ப என்ன பேசுவாங்க? ரொம்ப அம்புல். ஆனால் வாழ்க்கையில் அப்படிதான் நான் பார்த்தேன். ஒருத்தவங்களை பேசும்போது ஒரு நல்ல அம்புலாக இருந்துச்சு. அப்படி தான் நம்பி அவர் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணும். வாசல்லையே நின்று கதவை என்ன பண்ண, கதவு கூட திறக்காம, நீ எல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வாசலுக்குள்ளே வர முடியாது என்பது போல் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அனுப்பிட்டாங்க. ஆனால் அனுப்பின ஆள் என்ன தெரியுமா? அவரை விட பெரிய ஆள். அவருக்கு ஹெல்ப் பண்ணும்படி இவர் போனார். இது நடந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தீங்களா, ஹவ் வேர்ல்டு ஜட்ஜஸ் பீப்புள். உலகம் எப்படி நியாயம் தீர்க்கிறது. அதுக்கு தான் நான் இப்போ, ஆண்டவரே நல்ல வேளை ஆண்டவரே, என்னை நியாயம் தீர்க்க நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் இருக்கிறீங்க. நான் நல்லதா கெட்டதா என்று சொல்ல உம்முடைய சபையை வைத்து, உம்முடைய ஊழியர்களை வைத்து, உம்முடைய சத்தியத்தை வைத்து எனக்கு சொல்கிறீங்க ஆண்டவரே. மற்றவர்கள் சொன்னால் என்னை குறைப்படுத்தி குற்றப்படுத்தி என்னை முற்றிலுமாக அழித்து போட்டு பேசுவார்கள். ஆனால் நீங்கள் என்ன குறித்து சொல்லுவீங்கன்னா அது எப்பொழுதுமே கரெக்டாக இருக்கும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, என்ன அதுக்கு தான் விட்டு கொடுக்கணும் ஆண்டவர். நீங்கள் சொல்லுங்கள். அவர் குறைய மாத்திரம் சொல்ல மாட்டார். இவங்களுக்குள்ள குறை இருந்தது, ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது நிறைய மாத்திரம் பார்த்தாரு. ஆனால் மனுஷன் பார்க்கும்போது குறைய மாத்திரம் பார்ப்பான், நிறைய பார்க்கவே மாட்டான். அப்படி தானேங்க சில நேரங்களில் பாருங்கள். இவன் இந்த ஆயக்காரன் தன்னுடைய கேஸை ஸ்ட்ராங் பண்ணி கொண்டிருக்கிறது போல நினச்சான். தன்னுடைய ஸ்ட்ராங் கேஸை நிறைய நேரங்களில், நான் இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எனக்கு பழக்கி கொண்டிருக்கிறாரு. நீ ஒன்றும் பேசாத, நீ உன் கேஸை நீ ஸ்ட்ராங் பண்ண தேவையே இல்லை. உன் கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதும் வீக் பண்ணுறதும் ஸ்ட்ரெங்க நடத்துறதும் நான் மட்டும். அவர் தாங்க நம்ம கேஸுக்கு வாதாடுறது. He advocates for me. He is my advocate. அவர் தான் நமக்கு யாரு? அட்வொகேட்டுங்க அவர். He pleads, he does it for me. நான் சில நேரங்களில் பேசினா முழுமையாக பேச முடியாது. என்ன பண்ணுவேன்? பேசுகிறேன்னு சொல்லி சொதப்பிடுவேன். புரியுதா யாருக்கானா? ஐ வில் ஃபினிஷ் ஆஃப். எனக்கு கூட முடியல தான். ஆவியானவர் பலப்படுத்தலைன்னா முடியாது தான். சில நேரங்களில் we try to speak for ourselves. That's where we are making lot of mistakes. Many times we are trying to speak for ourselves. This morning the Holy Spirit God is asking you not to speak on your behalf, because he knows what to speak on your behalf. மற்றவர்களுக்கு என்ன வேண்டாம் நினைத்து போகட்டும். நீ செய்யாததை உன் மேலே செய்ததாக வைத்துக் கொள்ளட்டும். நீ சொல்லாததை சொன்னதாகவே சொல்லட்டும். இல்லை நீ சொல்லதை அவர்கள் வேறு விதமாய் புரிந்து கொண்டிருக்கட்டும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, நீ அதை பற்றெல்லாம் கேர் பண்ணாத, நீ அதை பற்றெல்லாம் கேர் பண்ணாத, நீ உனக்காக நீ பேசாத, உனக்காக நான் பேசுவேன்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நீங்கள் எனக்காக பேசுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போகிறீங்க? பிகாஸ் நான் பேசுனா ஐ மே ஹாவ் ராங். நான் சில நேரங்களில் அவங்க பேசுனது நல்லதை கூட நான் கெட்டதாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? மேபி இட் இஸ் குட் ஃபார் மீ, பட் ஐ மைட் ஹவ் டேக்கன் இட் இன் a different note. வேறு விதமாக நான் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எல்லாம் ஒட்டு மொத்தமாக கலந்து ஆண்டவரே இந்தாங்க ஆண்டவரே நீங்கள் பிடித்துக்கோங்க, நீங்கள் பேசுங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எல்லாவற்றும் சேர்த்து, எல்லாவற்றும் ஒன்று கூட்டி, எல்லாவற்றும் எடுத்து ஆண்டவரே இந்தாங்க ஆண்டவரே, நான் பேசுவதில்லை நீங்கள் பேசுங்க, நான் செய்வதில்லை நீங்கள் செய்யுங்க. How beautiful that can be. நாம் சில நேரங்களில் பேசி 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 நாம் சில நேரங்களில் அதை சரிப்படுத்த நினைத்து இன்னும் அதிகமாக சிக்கல் தான். யாருக்கோ தான் இந்த வார்த்தை வருது, என்னையும் உட்பட சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தாங்க முடியறதில்லை. we are not able to bear. நமக்கு தாங்க முடியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? முடியாது பாருங்க, நமக்கு அப்படியே தலை வெடிஞ்சிடும். தலை என்ன ஆகிடும்? ஆமாம், சொல்லி பேசி அதை அப்படியே என்ன பண்ணிடணும்? we cannot hold it. ஆனால் ஆண்டவர் அப்படி கடிவாளம் போட்டு இழுத்து வைப்பார். கடிவாளம் போட்டு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? நான் பேசணும் தெரியாமல் நான் பேசணும்னு நினச்ச ஆண்டவர், ஆனால் நீங்கள் என்னை நிறுத்திட்டீங்க ஆண்டவர், நீங்கள் என்னை சரிப்படுத்திட்டீங்க ஆண்டவர். ஏன்னா இன்றைக்கி நான் பேசினா ஒரு வேளை அது சரியில்லாமல் போயிருக்கோம், ஆனால் நான் தாழ்ந்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் எனக்காக சரியாக பேசுனீங்க ஆண்டவரை, சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்தீங்க ஆண்டவரை. என்னுடைய பட்சத்தில் இருக்கிற நீதியை நீங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரை. பல முறை என்னுடைய நீதியை தேவன் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று ஒரு முறையும் நான் சொன்னதில்லை. உங்கள் முன்னாடி சொல்கிறேன், பல காரியங்களை கேட்கும்போது வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த காரியத்தில் நமக்கு எந்த விதத்திலும் ஈடுபாடு இருக்காது. ஆனால் ஒன்று சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் அந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு பெயினில் இல்லை என்றால் அந்த ஒரு வேகத்தில் மனுஷன் ஸ்பிரிட்டு யாரை விட்டுச்சு? யாரையுமே ஸ்பிரிட் இல்லாமல் நம்ம போயிடுவோம் இல்லையா? அதனால் ஹியூமன் ஸ்பிரிட் பிகம் ஸ்ட்ராங்கர் சம்டைம்ஸ். நம்ம என்ன பண்ணுது? நம்மளை அப்படியே அர்ச் பண்ணுது, நம்மளை அப்படியே பேச வைக்குது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவரே தகப்பனே நான் பேசாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, ஏனென்றால் நீர் கவனித்து கொண்டிருக்கிற ஆயக்கார் நீயும் கவனிக்கிறீர். இந்த ಏನಪ್ಪ ಸುಂಕದವನು ಮತ್ತೆ பரிசேனியும் கவனிக்கிறீங்க, நீங்க கவனிக்கிறீங்க ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு கர்த்தர் கவனிக்கிறார். அவங்கவுங்க கேஸை கர்த்தர் சரியாக கவனிக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, அவங்களையும் கவனிக்கிறீங்க ஆண்டவரே, என்னையும் கவனிக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ அதையும் உங்கள் காதில் விழுது, இதுவும் உங்கள் காதில் விழாதது எது ஆண்டவரே? ஏன்னா ரெண்டு பேரும் வந்த இடம் தேவனுடைய ஆலயம், ரெண்டு பேரும் நேசிக்கிறது தேவனை தானே, ரெண்டு பேரையும் கர்த்தர் மாற்ற வல்லவர் அல்லவா? ஆமென். இப்போ பாருங்க அழகாய் அவன் என்ன செய்தான்? பேசுங்க. ஆகாசத கடையே ஜபங்களுக்கு வருகிற பதிலை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். டோன்ட் திங்க் யூ ஆர் ரைட் இன் எவ்ரி திங். நான் கரெக்ட் என்று சொல்லிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்போங்க. கரெக்ட் என்று சொல்லிவிடாதபடிக்கு என்ன பண்ணுவோம்? எச்சரிக்கையா இருப்போமாக. ದೇವರೇ ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು கருணிசு ஆண்டவரே. என்னை கருணை, எனக்கு உங்களுக்கு கிருபை, என்னுடைய கிருபையை தாண்டி உங்களுடைய இரக்கம் வேணும் ஆண்டவரே எனக்கு. ஏனென்றால் நான் நிறைய காரியங்கள் நான் மீறி இருக்கிறேன் ஆண்டவரே, நிறைய காரியங்கள் என்னிலே தவறி இருக்கிறது ஆண்டவரே. many times I failed you. சொல்லணும் இன்னைக்கு, I failed you Lord. நிறைய விஷயத்தில் நான் I failed you. நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் சில நேரங்களில் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடைத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் என்னை நம்பி சில காரியங்களை கொடுத்ததை நான் சரியாய் பார்த்து கொள்ளலை, நான் சரியாக செய்யலை. சரியாக செய்யற நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படாமல் போயிட்டேன் ஆண்டவரே. ஒத்துக்கொள்கிறதுல தப்பே இல்லை ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. சில நேரங்களில் ஐ வாஸ் எவ்வளோ பியூட்டி பாருங்கள் இரக்கத்துக்கு. ஆண்டவர் ஏங்க இரக்கம் கொடுக்க மாட்டார் அவனுக்கு? அவன் சொல்கிறான், இருக்கிறதா சொல்கிறான். என்றைக்குமே பாருங்கள், உள்ளதை உள்ளதென்று பேச நம்ம கற்றுக்கொள்ளணும். இல்லைன்றால் உலகம் நம்மளை ஃப்ரேம் பண்ணிடும். ஃப்ரேம் பண்ணாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், லெட் தம் ஃப்ரேம் இட். என்ன வேணால் ஃப்ரேம் பண்ணிக்கோ, கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் சில நேரங்களில்.
அந்த மாதிரியே டாபிக் இருக்காது, அந்த மாதிரியே இருக்காது. ஆனால் அது வேற மாதிரி போய் அதுக்கு தான் ஒரு கேம் ஆடினாங்க. ஒரு கேம் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் தட் என்டையர் கேம் இஸ் கால்ட். இந்த கார்ப்பரேட்டில் நிறைய தே டிட் தட். ஒரு 50 பீப்புளை நிற்க வச்சாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவர் ஏதோ ஒரு ஆக்ஷனை காட்டினார். அவர் சாப்பிட்டுதான்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே எண்டில் வரும் பொழுது அது வேற மாதிரி அவர் டான்ஸ் ஆடி குதிக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டே என்ன ஆயிடுச்சு? திஸ் இஸ் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் பர்சன் டு செகண்ட் பர்சன் இட் கேன் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் பர்சன் டு, ரொம்ப டேஞ்சரான உலகத்தில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் டு, அப்போ தேர்ட் பர்சன், ஃபோர்த் பர்சன், ஃபிஃப்த் பர்சன், எப்படி போகும் பாருங்க. ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கே. அதனால தான் நான் சொல்வேன், ஆண்டவரே எனக்கு கிருபை வேண்டும், ஆண்டவரே என் வார்த்தையில கிருபை தாங்க, ஆண்டவரே இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. வீண் வார்த்தைகளுக்கு எனக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, வீண் வார்த்தைகளுக்கு எனக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஸ்பெண்ட் டைம் வித் காட். யூ வில் அவாய்ட் மெனி திங்ஸ். நிறைய காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா we should spend more time in his presence. ஆண்டவருடைய சமூகத்திலே செலவழிக்கிற நேரமெல்லாம் எனக்கு லாபமாய் மாறுகிறது, எனக்கு லாபமாய் மாறி இருக்கிறது. அந்த நேரத்துக்கு எனக்கு கடினமாக இருந்தாலும் கர்த்தர் அதை இன்றைக்கு லாபமாய், அதை பார்த்து சில பேருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் அப்போ பார்த்தாரு, இப்போ கொடுக்குறாரு, என்ன பண்ண முடியும்? நான் அவர் கொடுத்தா வாங்காமல் இருக்க முடியுமாங்க? சொல்லுங்க. எங்கேயோ போகிறோம், அவர் ஆண்டவரே அறியாதவர். என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ரேட்டில் அப்படியே உட்காந்துருந்தார். ஆண்டவரே வானமும் பூமியும் உம்முடையது, உம்முடையது ஆண்டவரே, நீங்கள் இப்போ பேசுங்க ஆண்டவரே. இம்மீடியட்டாக அந்த செகண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து அதெல்லாம் தேவைதான். சாக்ரிஃபைஸ் பேஸ் ஆஃப், சாக்ரிஃபைஸ் பேஸ் ஆஃப். கர்த்தர் பார்த்துருப்பார் இல்லை, அத்தனை நாட்களாய் பார்த்துருப்பார் இல்லை, அந்த பிள்ளையோடைய காரியங்களையும் பார்த்துருப்பார் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பார்த்துருப்பார் இல்லை. நம்ம என்ன பார்க்குறோம்? we see the only the bigger picture, we don't see the background picture, we never see. நம்ம என்ன, ஃபவுண்டேஷன் என்றைக்குமே கண்ணுக்கு தெரியாது. எதுதான் கண்ணுக்கு தெரியும்? மேலே இருக்கிற பில்டிங்கை தான் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபவுண்டேஷனை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. அது மாதிரி தான் there are some things that we don't see but that he has seen. அந்த ஆள்கிட்ட பேசும்போது அவர் அப்படியே மாறி டக்குன்னு ஒன்று கொடுக்குறாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்குது, மற்ற இடத்துல விட குறைவாக இருக்கிறது. இது கர்த்தர் செய்த ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் அப்படி நேர்த்தியாய் செய்து முடித்தார். சில பேருடைய சாட்சி நான் கேட்டேன். நீங்கள் அவங்களுக்கு அதை ருசிச்சதுனால அவங்க சொல்கிறாங்க, கரெக்டுமா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எங்களுக்கு கூட இப்படி ஆச்சு. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. மற்றவர்கள் வேற, நம்ம வேறங்க, வித்தியாசமானவங்க. ஏன்னா என்ன வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோமே, நம்மளை ஆண்டவர் விட்டுட்டு வராங்க. சகலத்தையும் அவருடையதல்லவா, நம்மளை விட மாட்டாருங்க. எந்த நேரத்தை ஒரு வார்த்தை எனக்கு மறுபடியும் என்னை ரொம்ப உலுக்கின ஒரு வார்த்தை அவர் சொன்னார். எந்த நேரத்துக்கு எது தேவையோ கனெக்ட் பண்ணிடுவார், கவலைப்படாது ஆண்டவர். சரி, எந்த நேரத்துக்கு யார் தேவையோ, எது தேவையோ, எப்படி தேவையோ, என்ன நினைக்கிறியோ அதை விட அதிகமாய் செய்து முடிப்பார். உண்மையாகவே நேற்று திருமணத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம், ஆண்டவரே உமக்காக வாழ்கிறது வேஸ்ட்டே இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் ஓடுறேன் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் ஓடுறேன். சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் ஓடுறேன். இன்றைக்கி சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் ஓடுறான்ட்டு வரேன் நான். ஐயோ, நான் இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா ஓடி இருப்பேன். என் வாய்ஸ் நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் ஒரு 15 இயர்ஸில் என்னமோ ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு அடிக்கடி தோணும், ஆண்டவரே இன்னும் முன்னாடியே நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாமே ஆண்டவரே, அதில் கொஞ்சம் அப்படி, இதில் கொஞ்சம் இப்படி போயிடுச்சு ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்னும் இருக்கிற நாட்கள் நான் உமக்காக ஓடுவேன். சொல்லுங்கள், இட் இஸ் நெவர் வேஸ்ட் ரன்னிங் ஃபார் ஹிம். இட்ஸ் நெவர் வேஸ்ட். நீ சைலண்ட்டாக அவருக்காக ஓடிட்டே இரு. உன் காரியம் வரும் பொழுது உனக்காக அவர் எழும்பி காரியங்களை செய்து முடிப்பார். உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நேற்ற வேளையில் செய்து முடிப்பார். நீ சைலண்ட்டாக ஓடுறத அவர் என்ன பண்ணுறாரு? கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் 2 பேரையும் பார்க்கும்போது பார்க்குறாரு, அவன் பாவம், அவன் பாவின்னு உணர்ந்திருக்கிறான், அவன் செய்தது தப்பென்று உணர்ந்திருக்கிறான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்,
உணர்வை நம்ம எப்பொழுதுமே சாகடிக்கக்கூடாது. மெனி டைம்ஸ் as a Christian, அதுவும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக எதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த அந்த பாருங்க, அவனுக்கு அந்த உணர்வு இருந்தது, அந்த ரிப்பெண்டிங் ஹார்ட் இருந்தது. நான் முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது அந்த ஒரு ஹார்ட் போட்டு நிறைய வரும், யாரோடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னு, ரிப்பெண்டன்ட் ஹார்ட், அந்த ஹார்ட், இந்த ஹார்ட். அப்போல்லாம் எங்களுக்கு தெரியாது. பைபிளை ஃப்ளிப் பண்ணுறது தான். பைபிளை எப்படி சிஸ்டமேட்டிக்காக வாசிப்பதெல்லாம் தெரியாது. இப்போ கூட பண்ணுறோம்ல, என்னமோ ஒரு லக்கி ட்ரா மாதிரி அப்படி திறந்து பார்த்து, யூதாஸ் நாண்டு கொண்டு சத்தான், யூதா நீ சபிக்கப்பட்டு போ. ஐயோ ஆண்டவரே. ஸோ டோன்ட் டூ தட். எப்போவுமே அப்படியே வராது. ஆண்டவர் நான் என் வலகரத்தால் உன்னை தாங்குவேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஸோ அந்த 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 மாதிரியெல்லாம் நம்ம பைபிள் வாசிக்கக்கூடாது. பைபிள் எல்லாமே இருக்குது. ஒரு வார்த்தை அப்படி தான் எடுத்த உடனே ஒருத்தருக்கு வந்துச்சான், ஏ ஃபுலிஷ் மேன், அவ்வளோதான். ஏன்னா உங்கள் பைபிள் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டுனே இருக்குது. இவர் கொடுத்தா ஒரு பாருங்க, நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, எதனா எடுங்க, கரெக்டாக உங்களுக்கு வரும். அப்படியா வரும்? அவர் எடுத்தார், ஓ ஃபுலிஷ் மேன் அப்படின்னு வந்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னொன்று எடுக்கிறாரு, இன்னொன்று வருது, இன்னொன்று எடுக்கிறாரு, உங்கள் பைபிள் என்னை ரொம்ப திட்டுதுன்னு சொல்லி அதோட விட்டுட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போது கர்த்தர் நம்மளுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், நம்மளுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். He knows every bit of sacrifice that you do in the kingdom of God. Every bit he knows. அவர் யாருக்கும் கடனாளி இல்லவே இல்லை. யாருக்குமே அவர் கடனாளி இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் அவர் கடனாளியே இல்லை? தாமதித்திருக்கலாம், கர்த்தர் நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் செய்த ஆரம்பிச்சா யாருமே அதை தடுக்க முடியாது, யாருமே அதை நிறுத்த முடியாது, யாருமே அதை என்ன பண்ண முடியாது, ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க. நானே நினச்சாலும் எனக்கு வர ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? சரி, இன்னொரு நாள் அது பைபிள் ஸ்டடியில் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, காத்தாலே சொன்னாங்க நீங்கள் வேற மாதிரி இருக்கணும். நான் உண்மையாகவே நினைக்கல, நிஜமாவே என்னை வேற மாதிரி மாற்றி. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம நாம் தடுத்தாலும் நம்ம தடுத்தது இவ்வளோ தடுக்கலை. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? நாம் நினைக்கிறோம், கர்த்தர் நினைக்கிறார் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு. நான் என்ன செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு நம்ம நல்லது நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு நல்லது செய்வார். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை. உலகத்திலேயே சொல்கிறாங்கன்னா, நாம் அதை விட அண்ணா அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காரியத்தை. நாம் தேவராஜ்யத்தில் எதை செய்தாலும் அது வீண் போகாதுங்க. தேவராஜ்யத்தில் விதைத்தது எல்லாவற்றும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். இன்னைக்கு எல்லாம் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. ஒரு அருமையான பிள்ளை சொன்னாங்க, வாட் யூ சோ ஷல் யூ ரீப். வாட் யூ சோ ரியலி. அது இன்னொரு பிள்ளை சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக அழகாக இருந்தது. நம்ம எதை விதைக்கிறோமோ அப்போ என்ன விதைக்கணும்? எதை விதைக்கலாம்? அன்பை விதைக்கலாம், ஆசீர்வாதத்தை மற்றோட வாழ்க்கையில் விதைக்கலாம். நிறைய ஊழியங்களில் நாங்கள் ஆசீர்வாதத்தை விதைத்தோம். இன்றைக்கி எங்களுடைய ஊழியத்தில் அதை நமக்கு பார்க்க முடியுது. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை விதைத்தோம். உங்களுக்கு தெரியாது, சில நேரங்களில் எத்தனையோ பிள்ளைகளுக்காக அடி வாங்கியிருக்கிறாங்க. நம்ம பாஸ்டர் அடி வாங்கியிருக்கிறார். உண்மை சொல்கிறேன், அவங்க அம்மா அப்பா நிற்கலை, ஆனால் அவர் என்ன நினச்சாங்க, அவர் தான் நினச்சி அவரை அடி வாங்கியிருக்கிறார். எஸ் கான் த்ரூ மச். குடும்பமாக நிறைய காரியங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், நிறைய பெயினை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே இது உமக்காக அளவாக நாங்கள் செய்கிறோம். அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் வராதுங்க. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராது. நான் சொல்கிறேன், கோடி ரூபாய் சம்பாதிப்பதில் இல்லை சந்தோஷம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் தான் இருக்கிறது சந்தோஷம். ஏன்னா கோடி ரூபாய் வைத்திருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நான் பார்க்குறேன் பல கோடி அவங்கக்கிட்டலாம் இருக்கிறது சொந்தம் தான், கோடி தான். எதை பேசினாலும் க்ரோர்ஸ்ன்றாங்க. ஏன்னா சிஆராம், அதுக்கு என்ன சொல்கிறாங்க? சிஆர். அதான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு ஒரு அம்மா ரோட்டில் பார்த்து, இவ்வளோ சிஆர் இருக்குது, நம்ம சர்ச்சில் கூட சில கேர்ஃபுல்லாக இருங்க, சிஆர் பிஆர்லாம் வந்தால் கொஞ்சம் தூரமாக இருங்க, நமக்கு அதெல்லாம் வேணாங்க. நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரே ஒரு கிளாஸ் கஞ்சியாக இருந்தாலும் அதில் ரொம்ப சமாதானம் இருக்கும்.
நமக்கு இந்த சிஆர் கிஆர்லாம் வராது. நமக்கு கர்த்தர் கொடுக்கறதே வேறங்க. அவர் தொட்டு கொடுக்கறதுல இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு பெரிய கோடியில் வராதுங்க. தயவு செய்து பணத்தை பின்னாடியோ மற்ற காரியங்களை பின்னாடியோ நான் ஓட மாட்டேன்னு ஒரு பெரிய சத்தத்தை நீங்க எடுத்துக்கோங்க. நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதே ஸ்பெஷல். சொல்லுங்க, ஸ்பெஷல் ஸ்பெஷல். சில பேர் சொல்லுவோம், அப்படியே உங்கள் சபையில் வந்து பாருங்க, எல்லாம் எல்லாம் குரோர்பதி தான் அப்படி சொன்னாங்க ஒருத்தவங்க. எங்கள் சபையிலலாம் எல்லாருமே நாங்கள்லாம் குரோர்பதிஸ் எல்லாம் ஒன்றா ஆயிட்டோம். உட்காருங்க, அங்கே குரோர்பதிஸ் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் பரலோகத்துக்கு போயிடுவோம். நான் சொன்னேன், எங்கள் சபையிலலாம் நாங்கள் எங்கே போகிறோம், நீங்கள் பாவம் கோடியை பிடிச்சின்னு உட்காருங்க. நாங்கள்லாம் என்ன ஆகிடும், வெயிட்டு ஜாஸ்தி. எங்களுக்கெல்லாம் அந்த வெயிட்டே இல்லை. இருக்குதா, நல்லா செலவு பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், நல்ல தேவ பிள்ளைகளை அழைப்போம், நல்லா இருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற நேரம் வந்தால் ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்கா, ரொம்ப பாரம் வேணாம், ஈஸியாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் சில காரியங்களை குறித்து வேதனைப்படாதபடிக்கு நீங்கள் எங்களை கவனிக்கிறீங்க என்ற எண்ணம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் சிந்தனையில் இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை ஆண்டவரே உம்மை தவிர. அப்பா, பெருமை பாராட்ட உம்மை தவிர ஒன்றுமே இல்லை ராஜா. எனக்கு நீங்கள் தான் என் பெருமை. சொல்லிடுங்க, சொல்லிடுங்க, சொல்லிடுங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. யூ ஆர் மை ப்ரைட், you are my privilege, you are my source. hallelujah. கேட்பாங்க, 2 பிள்ளைங்களை வச்சிருக்கிறிய, என்ன செய்விய, என்ன செய்ய போற? ஒன்றும் செய்ய போறதில்லை, அவனை பின்பற்றி போக போறேன். சொல்ல போறேம்மா, சொல்லுங்க. ஐயோ, இந்த மாதிரி இருக்க, என்ன செய்ய போறேன்? பயமுறுத்தும் உலகம். நீங்க ஒன்று சொல்லுங்க, அவர் செய்வாருங்க, நான் ஏங்க கவலைப்படுறேன்? அதுக்காக நீங்க சைலண்டா கையை கட்டிட்டு உட்காருன்னு சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்? உங்க ஜபமும் உங்க வாழ்க்கையும் பரிசுத்தமும் தேவனை பற்றிக் கொள்வதிலும் தேவனை தேடுவதிலும் அது ஸ்ட்ராங்காய் கொண்டே இருக்க வேண்டும். உனக்குரியதை அவர் செய்வார்.